அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பேப்பர் ஜிகே சேனல். இன்னைக்கு என்னோட வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சீக்கிரம் வாங்க 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 வீடியோக்குள்ள போவோம். மத்திய நிதியமைச்சர் ரெஸ்பெக்டட் மேம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது முறையாக 2026 to 27க்கான நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வருடாந்திர நிதி அறிக்கை ஆர்டிகல் 112 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரிவின் அடிப்படையில் 2026 to 27க்கான நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்தமான பட்ஜெட் மூலமா நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காகவும் பலவிதமான திட்டங்களை நடைமுறைப்படுத்த பட்ஜெட் மூலமா நிதி ஒதுக்குறாங்க. இதுல செமிகண்டக்டர் மிஷன் 2.0க்காக 40,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஏன் செமிகண்டக்டர் மேல அதிகமான கவனம் செலுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, செமிகண்டக்டர் சிப்புகள் நவீன மின்னணு சாதனங்களோட மூளையா செயல்படுதுன்னு சொல்லப்படுது. அதே போல மனிதர்களாகிய நாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற உபயோகப்படுத்துற எல்லா பொருட்கள்லையும் செமிகண்டக்டர் சிப்புகளோட பங்கும் தேவை இருக்குன்னு சொல்லப்படுது. அதே போல செமிகண்டக்டர் சிப்புகள் எந்தெந்த பொருட்களுக்கு தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் போன்களுக்கும் லேப்டாப்களுக்கும் கார்களுக்கும் கம்ப்யூட்டர் CPU GPU மின்சார வாகனம் ஆட்டோமேட்டிக் காரு சோலார் பேடு ஏசி டிவி வாஷிங் மிஷின் பேங்க் ATMகளுக்கும். அதே போல நுட்பமான முறையில் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தி தகவல்களை ப்ராசஸ் செய்யவும் இந்த செமிகண்டக்டர் சிப்புகளை ரயில்வே துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் பயன்படுத்துறாங்க. இது போல பலவிதமான பொருட்களுக்கும் செமிகண்டக்டர் சிப்புகளை பயன்படுத்துறாங்க. நம்ம இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு அப்புறம் செமிகண்டக்டர் சிப்புகள் தேவைப்படுறதுனால மற்ற நாடுகள்ல இருந்தோம் வெளிநாடுகள்ல இருந்தோம் இறக்குமதி மட்டும் செஞ்சுட்டு வந்தோம். ஆனா இப்போ இந்திய அரசு செமிகண்டக்டர் மிஷன் 2.0 சிப்புகளை இந்தியாவில் உற்பத்தி செய்யறதுல கவனம் செலுத்தி வராங்க. இதுக்காக சிப்பு தயாரிக்கும் ஆலயங்களை உருவாக்குறதுலையும் சிப்பை வடிவமைக்கிறதுலையும் கவனம் செலுத்தி வராங்க. இதுக்காக சிப்பு தயாரிக்க தேவைப்படுற இயந்திரங்களையும் மிஷின்களையும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லப்படுது. இதுக்காக இப்போ செமிகண்டக்டர் சிப்புகளை தயாரிக்கக்கூடிய ஆலயங்களை உருவாக்குறதுலையும் சிப்புகளை வடிவமைக்கிறதுலையும் கவனம் செலுத்தி வராங்க. இந்த செமிகண்டக்டர் சிப்புகளை தயாரிக்க தேவைப்படுற இயந்திரங்களையும் மிஷின்களையும் நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுன்னு சொல்றாங்க. அதே போல அரிய வகை கனிமங்களை கண்டுபிடிக்கிறதுலையும் அரிய வகை காந்தங்கள் உற்பத்தியில நம்ம இந்தியாவை வேர்ல்டு அளவில் உருவாக்குறதுக்காகவும், அதே போல கடற்கரை ஓரங்கள்ல அதிகப்படியான கனிம மணல், அதாவது மினரல் ரிச் சாண்ட் இருக்கக்கூடிய மாநிலம் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா. இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரிச் மினரல்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போறதுக்காகவும், அதே போல அரிய வகை கனிமங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போறதுக்காகவும் வழித்தடங்களையும் வழிகளையும் உருவாக்கப்படும் அப்படின்னு 2026 to 27க்கான பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நமக்கு தேவைப்படுற ரிச் மினரல்ஸை வெளிநாடுகள்ல இருந்தோம், சீனா போன்ற நாடுகள் இருந்தோம், மற்ற நாடுகள் இருந்தோம் நாம இறக்குமதி மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நாம படிப்படியா மற்ற நாடுகள்ல இருந்து வாங்குறதையும் இறக்குமதி பண்றதையும் குறைச்சிக்கிட்டு நம்ம உள்நாட்டிலேயே ரிச் மினரல்ஸை பிரிச்சு எடுக்கிறதுக்காகவும், அதே போல ரிச் மினரல்ஸை பியூரிஃபிகேஷன் பண்றதுக்காக ஆலயங்களை அமைக்கிறதுக்காக 2026 to 27க்கான பட்ஜெட்ல நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது போல பல விஷயத்தை தெரிஞ்சுக்க கத்துக்க மிஸ்டர் பேப்பர் ஜிகே சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.